செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது ஒரு நல்ல வழிபாட்டு முறையாக கருதப்படுகிறது. செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபட்டு விரதம் இருப்பவர்கள் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படும் தீமைகளிலிருந்து விடுபடுவர். மேலும் தங்கள் வாழ்வில் நல்ல பலன்களையும் பெறலாம். செவ்வாய் விரதத்தின் பலன்கள். செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகனை வழிபட்டு வந்தால் அவர்களின் தோஷங்கள் நீங்கி வாழ்வில் நல்ல பலன்கள் கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபட்டு விரதம் இருப்பவர்கள் தொழில், வியாபாரம், படிப்பு, திருமணம் போன்ற பல துறைகளில் வெற்றி பெறலாம். செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு நல்ல பலன்கள் பெற விரும்புவோர் தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகனை வழிபட்டு வந்தால் ஜாதக ரீதியான கோளாறுகள் தணிந்து கட்டுப்பாட்டுக்குள் வரும். செவ்வாய் விரதம் எப்படி? செவ்வாய்க்கிழமைகளில் காலையில் எழுந்து குளித்து அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்துக்குச் சென்று வழிபட வேண்டும். விரதம் இருக்கும் நாளில் வெறும் பால் அல்லது பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். வீட்டில் பூஜையறையில் முருகப்பெருமானை ஆவாகனம் செய்து அர்ச்சனை செய்து வழிபடலாம். முருகப்பெருமானை மனதார நினைத்து அவன் அருளை வேண்டிக் கொள்ள வேண்டும்.